தியாகத்தாலும் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் பல்வேறு சோதனைகளை தாண்டி அவர்தான் ஒவ்வொரு தொகுதிக்கும் வேட்பாளர் என்ற முறையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக அவருடைய தியாகம், தொலைநோக்கு பார்வை, மனிதநேயம், அது மட்டுமல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் மக்கள் ஆசை. அந்த ஆசையின் அடிப்படையில் தான் இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்திலே 10வது முறையாக நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். என் உயிர் மூச்சுள்ள வரை அவருக்காக நான் உழைப்பேன். சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கல தோல்வி அடைந்த பழனிசாமி 16 முறையா தோல்வி அடைஞ்சிருக்காரு. எப்படி என்ன சொல்ல போறீங்க இதுக்கு? அவரிடத்திலே கேட்க வேண்டிய கேள்வி. நான் அதற்கெல்லாம் பதில் சொன்னால் சேற்றங்கரை ஓரத்திலிருந்து கல்லை வீசக்கூடாது, குப்பையை கிளறி துர்நாற்றத்தை வீசுவதை போல ஆகிவிடும். ஆகவே அதை சொல்ல விரும்பவில்லை. நீங்க கட்சி ஒருங்கிணைப்பு பேசியிருந்தீங்க, ஒருவேளை உங்களோட பேச்சை கேட்டிருந்தா விண்மணிப்பா நினைக்கிறீங்களா? நீங்க அதிமுக நல்ல பொசிஷன்ல இருந்து நினைக்கிறீங்களா? அது அவரைத்தான் கேட்க வேண்டும். நீங்க வந்துருங்க.